ஹாப்பி பர்த்டே செல்லம். என்ன சொல்கிறது, லைஃப்லாம் ஹாப்பியாக நீ சிரிச்சிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீ ஆலிமா ஓதிட்டு இருக்க, கண்டிப்பாக சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்ததுக்கப்புறம் உன் லைஃப்பில் ஹாப்பியாக சந்தோஷமாக நீ அவங்க கூட சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வாழணும். இது என்னோட ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது, நீயும் நானும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட பாண்டிங். லைக் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே லைஃப் லாங் நீ என் கூட வரணும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அப்புறம் அந்த ராஜ்னால தான் நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிட்டோமே. இல்லைன்னா உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்காது, எனக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்காது. பட் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கும் போது சண்டையில் நமக்குள்ளே வந்ததே இல்லை. அப்புறம் போக 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 தான் லைக் ஒரு சில விஷயங்கள்ல வந்து உன்னோட கருத்து வேற மாதிரி, என்னோட கருத்து வேற மாதிரி இருந்துச்சு. நீ அன்னைக்கு சொல்லியிருந்தல என் பர்த்டே விஷில் வந்து உன்னோட வாய்ஸ் நோட்டில் இருந்துச்சுல, நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி சண்டை போட்டுருப்போம். அக்கா தங்கச்சினாலே கண்டிப்பாக அந்த பாண்டிங்கில் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் நமக்குள்ள. நீ சொன்னது என்னமோ உண்மை தான். என்னோட மோஸ்ட்லி நான் வந்து உன்னை வந்து இவன் நம்மளை விட சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்த சொல்லியிருப்பேன். ஸோ அதனால என்னவோ தெரியல, எனக்கோ கருத்து வேறுபாடு இருந்திருக்கு நிறைய விஷயங்கள். அதை தாண்டி நம்ம 2 பேத்துக்குள்ள தனியாக வேறுபட்ட கருத்துன்னு எதுவுமே கிடையாது. மேபி லைக் நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கு எல்லாமே சாரி. இதுக்கு மேலே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு கேட்டால் அது வந்து தெரியல, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் சண்டை போடுறதுக்காச்சும் நீ என் கூட இருக்கணும். நிறையா சண்டை போடலாம், ஓகேவா? டச்லேயே இருக்கணும். மேரேஜே ஆனால் கூட நம்ம கேங் வந்து என்றைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ லைஃப் லாங் வந்து ஹாப்பியாக ஜாலியாக இரு, என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இரு. ஒன்ஸ் செகண்ட் ஹாப்பி பர்த்டே செல்லம், லவ் யூ. ஹாய் செல்லம், மினிமம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இரு, ஓகேவா? தென் நம்ம 2 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நமக்குள்ள அதிகமாக எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது கிடையாது. நான் நம்ம கேங்கில் அதிகமாக சண்டை போடாத ஒரு பொண்ணுன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். எனக்கு நிறைய டைம் உன்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு நீ நிறைய கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்க, எனக்காக நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, எனக்காக சப்போர்ட்டாக இருந்திருக்க. தென் நம்ம கேங்கில் நீ தான் ரொம்ப குட்டி பாப்பா, நீ தான் குட்டி பொண்ணு, குட்டி ராட்சசியும் நீ தான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு மற்றவங்கள விட நான் கிரேசிக்கு தான் தேங்க்யூ சொல்வேன். ஏன்னா நீ ராஜோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் எனக்கு உன்னை இன்ட்ரோ கொடுத்தது கிரேசி தான். ஸோ கிரேசி செல்லம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம இதே மாதிரி லைஃப் லாங் எப்பவும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலானது. எனக்கு வந்து நீயும் கிரேசி ஒரே மாதிரி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. உன்னோட கொஞ்சம் வாயாடி, ஆனால் நீ ரொம்ப சாஃப்டாக சைலண்ட்டாக இருப்ப. மெனி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்லம். லவ் யூ செல்லம். செல்லமே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. லைஃப் லாங் ஹாப்பியா இரு. நான் இந்த உலகத்துல தேடி 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 கண்டுபிடிச்சாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம யாரை கண்டுபிடிக்க போறேன்? ஆனா ஒண்ணு செல்லம், என் ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேருக்காச்சுன்னு இருக்காங்க, அவ்வளவுதான். எங்கன்னா பார்த்தா பேசுவாங்க, கான்டாக்ட் நம்பர் இருக்கு. பட் இருந்தாலும் கால் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு என் லைஃப்ல ஒரு எவ்ரிதிங். அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது செல்லம். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். என் ஃபேமிலியில ஒரு மெம்பரா பாக்குற உன்னை. எங்க அம்மா எங்க அம்மா கூட கேட்டாங்க ஒரு டைம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வேணா யாசம் வந்து நம்ம மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட கேட்டாங்க. நான் கூட சொன்னேன், சரிம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா என் ஃபேமிலியில ஒரு ஆளா நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நானும் மம்மியுமே.
ஆனா இந்த இடத்துல வந்து நான் ராஜிக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கலன்னா நீ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்ட. அது நல்லா தெரியும். அதுலயும் நம்ம எவ்வளவு க்ளோஸா இருக்கோன்ட்டு இப்பதான் ரீசெண்டா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த 2 வருஷத்துல நம்மளுக்கு சண்டை வந்ததே கிடையாது. 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது வரைக்கும் சண்டை வந்ததில்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா அன்னைக்கு ஒரு சண்டை வரும்போது அப்பதான் தெரிஞ்சிச்சு நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்ட்டு. ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு சண்டையிலேயே நம்ம எவ்வளவு அழுந்திருக்கோம் ஆனா இனியன் மட்டும் அப்ப வந்து சமாதானப்படுத்தலைன்னா நிஜமா நம்ம பேச முடியாம போயிருக்கோம். கன்ஃபார்மா கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். இந்த இடத்துல நான் வந்து இனியனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்போ சமாதானப்படுத்தலைன்னா என்ன ஆயிருக்கும், எப்படி ஆயிருக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்ற செல்லம், நீங்க நான் இந்த பூமியில உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு நீ வேணும். லைஃப் லாங் இந்த பாண்டிங் அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பேசி தீர்த்துக்கலாம். பேசாம மட்டும் போயிடாத செல்லம். ஏன்னா அந்த சின்ன சண்டையை என்னால தாங்க முடியல. இப்ப நினைச்சா கூட எனக்கு ஃபீல் ஆகுது அந்த சண்டை. ஆனா நான் உன் மேல ரொம்ப 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 பொசசிவ் செல்லம். அது உனக்கு நல்லாவே தெரியும். பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, ஓவர் பொசசிவ். ஒரு பொண்ணை நீ செல்லம்னு சொன்னா கூட எனக்கு கோவம் வரும். அது நம்ம 3 பேத்தை தாண்டி சொல்லும் போது எனக்கு கோவம் வரும். ஆனா நான் கூப்பிட்டா உனக்கு கோவம் வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கோவம் வரும். உன்னை ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்னை மட்டும் விட்டு போயிடாத. லைஃப் லாங் என் கூடவே இருப்பேன்ட்டு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு. ஏன்னா நீ எனக்கானவன்ட்டு நான் ஹார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும். விட்டுற மாட்டேன், பார்த்துக்கோ. இல்லைன்னா எங்க மம்மி சொன்ன மாரி உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். மிஸ் யூ so much செல்லம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட்ஸ். என் கூடவே இரு. நான் எங்க அம்மா கிட்ட ஷேர் பண்றேனோ இல்லையா செல்லம் எல்லா விஷயத்தையும். ஆனா உன்கிட்ட வந்து நான் எல்லாமே சொல்லுவேன். நீயும் என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்க. இப்ப வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். யாரு என்ன பேசினாலும் அதை அப்படியே என்கிட்ட வந்து அப்படியே சொல்லுவேன். உனக்கு நான் எப்படி டைரி மாதிரி இருக்கணும்னா நீயும் எனக்கு ஒரு டைரி தான். அது யாராலையும் மாத்த முடியாது. நான் கிரேசி ஸ்ரேயா கிட்ட கூட அவ்வளோ க்ளோஸ் கிடையாதுதான். கிடையாதுன்னா அவ்வளவா சொல்ல மாட்டேன் எந்த விஷயத்தையும். என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது அவளுக்கும் தெரியும், ஸ்ரேயாக்கும் தெரியும். ஆனா நான் உன்கிட்ட மட்டும் நான் எல்லாமே சொல்லுவேன். நான் காட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் அதுவும் ஆன்லைன்ல கொடுத்துருக்க. ஆனா எனக்கு ரியல் லைஃப்லயும் அவளை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி செல்லும். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டாவது நம்ம மீட் பண்ணணும். இப்ப வந்து நான் வந்து மீட் பண்ண வந்துருவேன் மம்மி கிட்ட சொல்லிட்டு. ஆனா நீ வர முடியாதுல்ல. அதனால சொல்றேன், கல்யாணம் ஆனாட்டி கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம் செல்லம். அதுவும் ஹஸ்பண்டோட வந்து மீட் பண்றோம். ஓகே, உனக்காக ஒரு சாங். கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி, எனக்கான வேலை நீதான் கிட்ட வரியா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்க, உன்னை சுத்தி வாரே முச்சடைக்க நானு உசர கட்டி கொத்தாக தாரேன் தங்கமே எம்புட தங்கமே எம்புட தங்கமே. இப்பவும் சொல்ற செல்லம்,
கடைசி வரைக்கும் எனக்கு எப்பவுமே நீதான், உனக்கு எப்பவுமே நான் தான். இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாத. ஓகே? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அக்கா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். ஹாப்பி பர்த்டே செல்லம். ஏ செல்லமே செல்லமே ஏ செல்லமே செல்லமே நாக்கு செல்லமே 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 செல்லமே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே செல்லம். Yeah, say wish you many more happy returns of the day. சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சி, நானும் கொஞ்சம் வெளியில் இருந்தேன், அதனால் என்னால் இதை ரெடி பண்ண முடியல. ஸோ நிறையா பக்கமாக பேசியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்கன்னா. நான் சொல்கிறது நீ தான் எல்லோரும் சொல்லிவிட்டாங்க. சரி ஜாலியாக இரு, நல்லா இரு, எங்கே இருந்தாலும் நல்லா இரு, எங்கே இருந்தாலும் நல்லா இரு. அவ்வளோதான் சொல்லப்படி. ஹாப்பி பர்த்டே.